அதுல இதை சேர்த்துக்கோங்க, ஜாங்கிரி ஜாங்கிரி அதை சேர்த்துக்கோங்க, அதையும் கணக்குல கட்டுருங்க. ஏங்க இவனுக்கு கட் அவுட் வைக்க கூட ஆள் இல்ல, அவனே வச்சுக்கிறான். வெக்கமா இல்ல? அது கூட பரவாயில்ல. உண்மை அதான் ஒயிட் பியர் ப்ரோ, ஆளு கிடையாது. இன்னொரு வீடியோ இருக்கு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு உலகத்திலேயே சொல்ற, தமிழ்நாட்டுல இந்தியால உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் பண்ணானுங்க. ஒரு படம் ரிலீஸ் எடுத்து கவுத்து வண்டியில கவுத்துற போறீங்க, அப்புறம் தெரியும். ஆனா குரூப் நான் மாறிலான்னு இருக்கேன் ப்ரோ. விஜய் ஃபேன் குரூப்ல சேர்ந்துட்டேன் நான். போங்க ப்ரோ. அன்னைக்கு ஒரு ஆள் போய் யாரோ பாண்டியர்னு ஏதோ ஒரு ஐடிங்க மேல வந்து அள்ளி விடுறாப்புல. இவனும் அப்படியே அவங்கள்ட்ட டேட்டா இருக்கேன். டேய் அந்த ஆள் அந்த பக்கம் கழுவி ஊத்தி வச்சிருக்கிறாரா உங்க ஐடி, உங்க கட்சிய. டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உட்காந்து அள்ளி விடுறாப்புல அந்த ஆளு. நீங்க இப்படிதான் இவ்வளவு இத்தனை சீட்டு, என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல. நான் மட்டும் வந்துட்டேன். ஒயிட் பியர் உங்களை சேர்த்தாங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா ஏதாவது ஆஃபர் தருவாங்க. அப்ப என்ன பண்ணி விட்டுருங்க, எனக்கு இங்க பிடிக்கல கபிலன் கூட. இல்ல நான் அது போட்டேனேங்க, ஒருத்தர் கேட்டாரு, நான் சொன்னேனே ஸ்கேம் பண்ணிட்டு ப்ரூஃப் எனக்கு அனுப்புங்க, அப்பதான் நான் சிபாரிசு பண்ண முடியுமா? ஐயோ, எழுதி கொடுத்து பண்ணலாமா? நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஏதாவது ஏமாத்தணும், எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா அங்க போய் உட்காந்துக்கிட்டு என் பேரை சொல்லி உட்காந்து ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காதீங்க. போடுவேன் இன்னைக்கு உள்ள வாடா அப்படின்னு போடுவேன். நான் இருப்பேன் உள்ள, ஆனா நான் போட மாட்டேன். அது ஜிப்சி ப்ரோ, நம்ம தான் நேரா டீல் பண்ண போறோம். இவரே விஜய் எனக்கு வேலை செய்யறாரு, நம்ம டைரக்டா போய் இவரை விட பெரிய பதவி வாங்கிட போறோம்னு பயப்படுறாரு. மைக்க பிடிச்சி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கடைசியில மைக்க பிடிச்சி மேல ஏறாத இறங்கு, இந்த வேலை தான் கொடுக்க போறாங்க. நீங்க வேணா பாத்துக்கோங்க. இல்ல இந்த வீடியோ யாராவது பாத்தீங்களா? அந்த வடிவேலு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லிட்டு கால் ஆட்டுவாங்கல்ல, அதே மாதிரி அண்ணா ஒரு கால் வைப்ரேஷன் பண்ணிக்காரு. அந்த மூமெண்ட் யாராவது பாத்தீங்களா? என்ன மூமெண்ட்? அண்ணா ஒரு முட்டி மூமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அது ஓகே, எல்லாரும் எடுத்து போட்டிருப்பாங்க. நான் தான் லாஸ்ட் பாக்கறேன்னு சொல்லி விட்டுட்டேன். சரி ஓகே, நான் எடுத்து நாளைக்கு போடுறேன். அப்ப கூட நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவரா போடலங்க, அதுவா நடக்குது. அண்ணன் வயசாகல. என்ன முட்டி மூமெண்ட்? இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு மாதிரி ஆட்டி காட்டுவான்ல, ஆமா, அதே மாதிரி அண்ணா ஒரு ஜிமிக் பண்ணி காமிச்சாரு. அந்த மாதிரி வீடியோ பாத்தீங்களா? இல்லையே. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நாங்க அன்னைக்கு ஸ்பேஸ்ல கூட எல்லாமே விட்டாச்சு. அன்னைக்கு நான் ஸ்பேஸுக்கும் வரல, வீடியோஸும் பார்க்கல. சரி ஓகே, நான் அன்னைக்கு ஆக்டிவா இல்லை, அதனால இதெல்லாம் வந்து போயிருக்குன்னு நினைச்சிட்டு நான் எடுக்கல. அதனால இப்ப கேட்டேன், பார்த்தா இங்க யாருமே போட்ட மாதிரி தெரியல. ஆமா ஜிப்சி, ஸ்பேஸ் போட்டு ஃபோக்கஸ் முழுக்க இந்த பக்கம் போயிடுதா. ஆமா, அந்த கண்டென்ட் கோட்டை விட்டோம். அதான் விட்டீங்க அன்னைக்கு, நானும் இல்ல விட்டோம். ஆமா எல்லாம் லீவு, ஒயிட் பியர் லீவு, ஜிப்சி லீவு, எல்லாம் லேட்டா தான் வந்தீங்க. ஃபுல்லா டைம் கீப் அப் பண்றான். டைம் சொன்ன டைமுக்கு வர்றதும் இல்ல. நம்ம டைம் சொல்ற டைம் வச்சா நம்ம வேர்க்க பிளான் பண்றோம். சரி இதுல முடிச்சு வரலான்னு வர்றதெல்லாம் லேட்டு. முடிவு பண்ணிட்டேன் ஜிப்சி, நீ வந்து முதல்ல பஸ் மேல ஏறு. அது வரைக்கும் உனக்கு ஸ்பேஸே கிடையாது. வந்து ஃபுல்லா முடிக்கட்டும். ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போவோம் பாத்தீங்களா, அப்ப ஆரம்பிக்கலாம் நம்ம. இல்ல ஜிப்சி, போன தடவை உஷாராயிட்டோம். நம்ம இங்க ஸ்பேஸ்ல பேசுறதாங்க லைவா கேட்டு மேல வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் ஆளு. இந்த இடம்லாம் உஷாராயிடணும். ஸ்பேஸ் போடும்போது தயவு செஞ்சு ஐயா புண்ணியவானுங்களா, யாரும் ஸ்பேஸ் போட்டு பேசிடாதீங்க. அவனுங்க அந்த தான் ஹைப்புன்னு நினைச்சு பேசினான். அவன் விஜய் ஃபேன் ஸ்பேஸுக்கே போவோம், லிசனர்ல போய் உட்காருவோம், மைக்கு கேட்போம். கொய்யால நீ மைக்கு கொடுக்குற வரைக்கும் எல்லாரும் கேட்போம். குர்ரா மைக்கு ஸ்பேஸ் போட்டுற எப்போ இருந்தாலும் காலையில் 7 மணிக்கு போட்டு உட்காந்துருவான். என்ன மசக்குட்டி ஜிப்சி, ஒரு சேஞ்சுக்கு இந்த இடமா அவனுக்கு ஸ்பேஸ்ல குமிஞ்சிருவோமா? மைக்கு கேட்டு 10 பேர் அட் அ டைம் மைக் கேட்டு அவன் கொடுத்து தானே ஆகணும். ஒருத்தர் கொடுக்க மாட்டான். மேலே போயிட்டு அழகா கலாய்ச்சிட்டு வரும், அவ்வளோதான். மொத்தம் சாப்பிட போனானா இல்லை என்ன அப்படியே போய் படுத்து தூங்கிட்டானா சாப்பிட்டுன்னு தெரியல. டேய் அஜித்தின் பரவர் இருக்கியா? நீயாவது பரவாயில்ல சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆர்டிஆர் நான் வர்றதுக்கு முன்னாடி மைக் ஆஃப் பண்ணேன், இன்னி வரைக்கும் நீ எந்திரிக்கவே இல்லை. விஜயை விட மோசமா படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஆர்டிஆர். மைக் ஆன் பண்ணிட்டாங்க. என்ன நக்கல அது? அப்பா உன் குரலை கேட்டு எத்தனை மாசம்டா சாமி. அப்படியே சொல்லு ஆர்டிஆர், என் நெஞ்சில் குடியிறக்கம் சொல்லு. அவனே மைக் ஆன் பண்ணி இப்பதான் பேச வந்தான். முடிச்சு விட்டுருங்க முதல்ல.
நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு அரசியல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நீங்களே அட விஜய் எல்லாம் அரசியல் தெரிஞ்சா வராப்புல. அட சும்மா எடுத்து பேசி விடு. பின்னாடி பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து போயிட்டு ஆய் இந்த ஊர் மக்களே அந்த ஊர் மக்களே அப்படியே ஏதாவது எழுதி விடு யார்ட்டியாரு. வாட் கபிலன் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுங்க. புரியல ஏன் அது ஜிப்சி பார்த்து சொல்லக்கூடாதா? என்ன பார்த்தா சொல்லுமா? யாரு ஹோஸ்டோ அவங்கள பார்த்தா சொல்லணும். இல்ல அப்ப கூட பாருங்க ஹோஸ்ட பார்த்தா சொல்லிடுறீங்க. ஏன் ஹோஸ்ட பார்த்து சொல்லணும் அதுக்கு? பேச மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து புஷியானது கட்சி, நீங்க புஷியானது கேக்குறீங்க, அண்ணனை தான் கேக்குறீங்க. பாருங்க சத்தமே இல்லாம சைலண்டா பின்னாடி நீ பேச ஆர்ட்டியாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, பேசிக்கலாம். ஆர்டிஆர் கொஞ்சம் அந்த மீம்ஸ் எல்லாம் போடியா, சூப்பரா இருக்கும். மீம்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்ப பேசுங்க. அதான் எனக்கு பிடிச்ச பிரியாணி. அது இங்க இருந்து வருது, தமிழ்நாட்டுல இருந்து வருது. தமிழ்நாட்டுக்கு என்னது யாரு அது? கமல் அடிக்கடி டிஎல்ல பாக்குறேன் சில தலைவர் ஃபேன்ஸ் உட்காந்துக்கிட்டு கமல் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிற. படம் வர்றது கன்ஃபார்மா இல்லையா கூட தெரியல. தலைவனே இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாப்புல, கன்ஃபார்மா இல்லையா கூட தெரியலன்னு. அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து கமல் கண்ணின்னு சுத்திட்டு இருந்தீங்க. அங்க கமல் பையனே கமலை திட்டிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனி சுவை உண்டு. அது மத்த மாநிலங்கள் இங்க வந்து அனுபவி. என்னது என்ன இல்லையா? தமிழ்நாட திங்க போறியா? யோ ஆழ்வார்பேட்டை முதல்ல தின்னு காட்டு, அப்புறம் பார்த்துப்போம். வந்துட்டான் அஜித்யன் வந்துட்டான், சாப்பிட்டு முடிச்சிட்டான், அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ எந்த ஏரியாவோட தின்ன? தமிழ்நாட்டு தின்னியா பாண்டிச்சேரி தின்னியா? நல்லாதான் போனா, என்னமோ தின்னு இருக்கிறான். அது ஏதோ தொண்டையில வந்து நிக்குது போல இருக்கு. சரி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்பாத, மூட நம்பிக்கை. உன் படத்தெல்லாம் ஏமாப்பா. நானும் திரு ரஜினிகாந்த் அடுத்த படத்திற்கு இங்க பார், இந்த பிஸ்கெட்டை பாதி பிஸ்கெட்டை பிச்சு திங்கிறது முன்னாடி, அப்புறம் ஆளுக்கு ஒரு பிஸ்கெட்டு. இந்த இந்த பிஸ்கோத்து வேலை எல்லாம் நம்ம கிட்ட காட்டாத. உனக்கு பிஸ்கெட்டே கிடையாது. நாங்க பிஸ்கட் பாக்கெட் நானும் திரு நண்பர் ரஜினிகாந்த் ஆரம்ப காலத்துல என்ன ஆதி காலத்துல இருந்து உன்னெல்லாம் 1980 முடிச்சு விட்டாரு. போனா போதுன்னு உன் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பணம் வேணுன்றதுக்காக ஒரு எலெக்ஷனுக்கு பணம் வேணும்னு போனா பொண்ணு காய்ச்சிட்டு கொடுத்துருக்காரு. பயப்பட ஓரமா உட்காந்து அப்படியே ஓரமா பின்ன போட்டு வேலையை மடிச்சு அப்படியே தூக்கி போட்டு போயிடு. நானும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே கிரீம் பிஸ்கெட்டில் கிரீமை அவருக்கு கொடுத்து விட்டு நான் வெறும் பிஸ்கெட்டை நக்கி கொண்டு கடைசி வரைக்கும் நக்கிதான் இருக்கணும். விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லையா அவர் டைலாக். அது யாரோ சொல்லுங்க, யாரா கரெக்டா அதே மாதிரி இன்னைக்கு சொல்றீங்கன்னு பாப்போம். இது மனித காதல் அல்ல, அந்த ஹீரோயின் மும்பை போனது. ஹீரோயின் ஸ்ரீதேவியை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் நான் ஸ்ரீதேவி சொல்ல, குணா படத்துல இருக்க ஹீரோயின் அந்த படத்தோட மொத்தமா மூட்டை மூட்டை கடிச்சிட்டு மும்பைக்கு போயிடுச்சு. அது படத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ளது. அந்த குளறுபடிகள் வந்து நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பதை அடுத்தது காதல் கொண்டேன் படத்தில் வந்து நீங்க அதை குற்றி காட்டி உட்கார்ந்து உங்களுடைய லொல்லுத்தனத்தை காட்டியதும் சொல்லு. காதல் கொண்டேன் வெற்றி விழால உட்காந்துட்டு இந்த படம் எனக்கு குணா படத்தை ஞாபகப்படுத்துன்னு சொல்லி காட்டின பத்தியா கொய்யால. அங்க இருக்க இவர் சொல்ல வர்றது என்னவென்றால் என்னது ஏதாவது நைட் ஷோ எனக்கு தெரிஞ்சு 9:40 ஏதாவது சேனல்ல ஏதாவது கமலஹாச படம் ஏதாவது ஓடிச்சா கொஞ்சம் பாருங்க. அந்த பக்கம் டிவி ஆன் பண்ணி இவன் அதுல பாதிப்பு. ஆனா ஒண்ணு அடியே, நாளைக்கு லோகேஷ் கனகராஜ் படத்துல நீ ட்ரெயின் பக்கத்துல நின்று தலையில பாத்திரத்தை வச்சுட்டு நடந்தாலும் சரி, இல்ல சேத்துல புரண்டு உக்காந்துக்கிட்டு விஜய் விஜய்னு கத்தினாலும் சரி, தலைவன் அப்படி முன்னாடி வந்து கண்ணாடி ஸ்கிரீன் முன்னாடி கண்ணாடி காட்டி முடிச்சு விட்டு போயிடுவாப்ல. பாத்துக்க. தமிழ்நாடு மக்கள் உங்களிடம் இருக்கலாம், ஆனால் அறிவாலயம் என் பின்னால். நேத்துதான் 24ஆம் தேதி அந்த கோர்ட்டு கேஸ் திருப்பி வருது. அப்டேட் பாத்தீங்களா? தலைவன் எப்படி அப்டேட்டா இருக்காரு பாத்தீங்களா? டேய் அஜித்தின் பேரவரு நேத்து ஐயோ கமலஹாசா நேத்து உன் ட்வீட்டை ரொம்ப நாளா உட்காந்து டைப்பர் சுத்திட்டு இருந்தா. நேத்து கோட் பண்ணி கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறான் ரசிகன். உன்ன என்ன பண்ண?
என்னுடைய ரசிகர்களை பற்றி நான் பெருமையாக 4 சொல்லக்கூடாது. பேர் தான், பெருமையா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை நான் இல்லை. தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டும் தைரியம் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு தைரியமா? ஹாய், என்னதான் டயப்பர் போட்ட சின்ன குழந்தையாக இருந்தாலும் நான் செய்த தவறை சுட்டிக்காட்டுவது எந்த தவறும் இல்லை. ஏதாவது கவுண்டர் இருந்தா எடுத்து கொடுக்கலாம். வெயிட் பேர் இந்த நேரம் பார்த்து வாங்கி விட்டு கம்மியாக உட்காந்துருக்கீங்க. கவுண்டர் என்று சொல்லும்போதுதான் சேமா அண்ணாத்தம்மா, நான் 9:45 உட்காந்து ராத்திரி என்ன ஏதாவது கமலாசம் படம் போடுதா? நல்லா தான் போனான் அவன், ரிட்டர்ன் வரும்போது இப்படி ஆயிட்டான். ஐயா அடுத்த படத்தில் ஐயா தானு ரிலீஸ் பண்ணாரு, ஆளம் தான், என்ன ஆச்சு? ஆள வந்தானில் நீங்கள் முதல் முறையாக இதெல்லாம் படத்துலதான் ஆள வந்தான்னு பேர் வச்சுக்கலாம். அது கிடையாது, பஞ்ச் அதே கிடையாது. ஆள வந்தான் என்னை அழிக்க வந்தான், அதுதான் பஞ்ச். இல்ல, சினிமாவை அழிக்க வந்தான், தயாரிப்பாளர்களை அழிக்க வந்தான். ஆள வந்தான் என்னை அழிக்க வந்தான் அப்படிதான் சொல்லி படம் வந்தப்புறம் கொடுத்த ஓடி முடிஞ்ச அப்புறம் பேட்டியெல்லாம் பில்டப் கிடையாதுங்க. அந்த ஆப்பிரிக்கா காட்டுப்புள்ளி ஆழ்த்திங்கும் அந்த பாட்டுக்கு என்ன பில்டப் விட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அந்த ட்ரைப்பை கொண்டு வந்தாங்க, அப்புறம் உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்தாங்க. என்னென்ன பில்டப் தெரியுங்களா? அதுல இதுல வேற கையெல்லாம் ஊசி போட்டு 30% ஏத்திருக்கிறாரு. ஜிம்முக்கு போய் 1 வருஷமா ஏத்துனாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே தான் வச்சாங்க. கடைசியில ஆள வந்தான்னு போட்டா பிடிச்ச வச்சு. இல்ல அந்த படத்துல இவர் அந்த மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி எல்லாம் மேக்கிங் ஷாட் சன் டிவில காமிச்சாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாத்துருக்கீங்களா? ஐயா நான் ஒரு சிறிய கவிதை உங்களுக்கு கதைக்க வந்தேன். பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுபடுமே, மண்ணை நம்பி வளரும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேறறுமே, உன்னை நம்பும் உறுப்புகள் கூட உழுவது உன்னை கைவிடுமே, இதில் பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் நாள் வரையில் பின்ன வருமா? அந்த படத்துல வர்றது தானே கபிலம் ப்ரோ. ஐயா பாருங்க என்ன சொல்றான் பாத்தீங்களா? இவ்வளவு பேர் இருக்க ஸ்பேஸ்ல தப்பா பேசிட்டு. ஹலோ ப்ரோ, உங்களுக்கு வேணா கரெக்டா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டயலாக். அவரு ஓகே, இந்த 6 நாள் வச்சு அவர் அடிக்கிறதுன்னு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி சொல்லுங்க. என்னுடைய ரசிகர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதை நான் ஆழ்வார்பேட்டை கொஞ்ச நேரம் கம்முனு எப்ப ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஏதோ சொல்றானுங்க, சொல்லிடுறேன். கேரளால மீட்டிங் நடந்திருக்காம்பா, அடுத்த படத்துக்கான மீட்டிங் தலைவர் கூட. கபிலன், இதை நீங்கள் என்னிடமே கேட்கிறீர்கள். அடுத்த படம் என்ன? பேருக்கு தான் நீ ப்ரொடியூசர்னு பேரு, உனக்கு கமிஷன் தான். மூடிட்டு வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு கிளம்பிட்டே இருக்கணும். அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் கமிஷன் பேசிஸ்ல நடிக்கிறேங்கிறது வெளியே நீங்க சொல்ல. இன்னுமா நீ நடிக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற? ஐயா நீங்க வந்து எம்பியாக உள்ள போனீங்களே, அந்த உணர்வு எப்படி உங்களுக்கு இருந்தது? அங்க கேண்டீன்ல சமோசா எவ்வளவுக்கு விக்குது, இந்த மாதிரி விஷயம். ஐயா அந்த நாடாளுமன்றத்துல போய் உட்கார்ந்த போது உங்கள்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கையில வந்து கொடுத்தாங்களே, அதுல என்ன எழுதி இருந்தது? மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு இருந்ததா, இல்ல இப்படியே ஓடி போயிரு அப்படின்னு இருந்ததா? அதை பற்றி சொல்ல வேண்டும். இல்ல இதை கீழே போட்டுருது. பின்னோக்கி செல்ல வேண்டும். 1979 நானும் திரு பாலச்சந்தர் அவர்களும் மெரினா பீச்சில் ஓடி விளையாண்ட காலம். அவர் சாவுக்கு அவரு இறப்புக்கு வரல, உட்காந்து பிளைட் கிடைக்கலன்னு சொல்லி உடான்ஸ் விட்டாளுதானே நீனு பிச்சிரும் பிச்சு. பாத்தீங்களா, அதுல கூட டான்ஸ் எல்லாம் முட்டு கட்டி போட்டால் நான் என்ன? உனக்கு ஃளைட் டிக்கெட் காசு இல்லைன்னு சொல்லு, சும்மா உடான்ஸ் விடாத. ஐயா ஆண்டவரே, கீழே திருப்பதி பிரதர்ஸ்னு யாரோ பைக் கேக்குறாங்க, கொடுக்கவா? திருப்பதி என்பது வந்து லிங்குசாமின்னு ஒருத்தர் கமெண்ட்ல காரி துப்பின்னு இருக்கான். யாரு அவன்? உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க ஐயா. திருப்பதி என்பது வந்து பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு தெலுங்கு சொல். நாம் திருமலை என்பதுதான் அதை இவ்வாறாக அழைக்க வேண்டும். அந்த படம் பிடிக்காதுங்க. உட்காந்து அக்குல இருந்து சிகரெட் எடுக்கிறதும் காலர்ல இருந்து பிடிக்காதையா, எங்களுக்கு திருமலையும் பிடிக்காதையா. திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பைக் கேக்குறது, கொடுக்கவா? லிங்கா படம் நல்ல படம் தானே. மருதநாயகத்தை விட நல்ல படம் தான் மருதநாயகம். ஞாபகம் இல்ல, அதான் வித்திய 1000 குதிரையை வித்துன்னு சொல்லி வித்திய. மருதநாயகம் இல்ல,
மறந்த நாயகம். கவுண்டர், நல்ல கவுண்டர், நல்ல கவுண்டர். என்னது அது மறந்த நாயகம் என்றாலும் நான் அது மருத நாயகி இல்ல, மறந்த நாயகம். இல்ல நாய விலை மருந்தகம். ஐயா, நாயகர்கள் மறக்கப்படவில்லை. வரலாற்றில் நீங்கள் சற்று பின்னோக்கி பாருங்கள். சத்து மாத்திரம் வேணுமா? சத்து மாத்திரம் வேண்டும் தான் கொடுங்க ஐயா. வரலாற்று நாயகர்களில் சற்று பின்னோக்கி பாருங்கள். அந்த கேப்பில் நான் எஸ்கேப் ஆகி விடுவேன். உன்னை போல் ஒருவன் தான் வரலாற்று. நீ உன்னை போல் ஒருவன் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். மருந்தகம் ஐயா, மருந்தகம் ஐயா. அந்த மருதநாயகம் உங்களை போல் என்னை போல் ஒரு சகலகல்லா வல்லவன். அவனின் தசாவதாரங்களை நான் சாப்பிட போறேன்னு சொன்னீங்க. டிஃபன் சாப்பிட்டு வந்தியா இல்ல 10ஆம் நம்பர் கடையில போய் ஏதாவது சாப்பிட்டு வந்தியா? சாப்பிட்டுருக்கான். எனக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் சிவாஜி வீட்டிலிருந்து மீன் குழம்பு எனக்கு மிகவும் பிடித்தமான ஓசி சோறு. ஐயோ, மீன் அடிப்பு தான் அப்ப இன்னைக்கு. என்னுடைய தம்பி திரு பிரபு அவர்கள் எனக்கு மீனை அறிந்து கொடுத்தார். அப்ப நான் உன்னை கேக்குறேன், சிவாஜி புரொடக்ஷன் உட்காந்துக்கிட்டு பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் போது படம் பண்ணி கொடுக்க வேண்டியதுன்னு. கபிலாம்பரம் அவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம அவங்க இருக்கிறதே உரிய விடலான்னு பிளான் பண்றீங்களா? ஏன் அவங்க மேல உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? சிவாஜியை பற்றி பேச வேண்டும் என்றால் அவரே வந்து சிவாஜி கணேச பத்தி எல்லாம் நீ பேசாத. கடைசி காலகட்டத்துல என் தலைவர்கிட்ட தான் பேசிட்டு போனாரு. எப்பா ஜிப்சி, சம்மர்செட் ஹோட்டல் எங்க இருக்கு சென்னையில? சம்மர்செட் ஹோட்டல், சோமர்செட்டா சம்மர்செட்டா ஏதோ ஒண்ணு ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் எந்த ஏரியால இருக்கு? எந்த ஏரியா தெரியல. சோமர்செட் ஹோட்டல். தெரியலையே. சொல்றேன். இல்ல அது ஏன்னா அங்கதான் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நிமிஷம் அதிகம் கொய்யால அங்கதான் ராஜ்கமல் பிலிம்ஸ் என்ன பண்ணிருக்கான், லோகேஷ் கனகராஜ் ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்கான் அடுத்த தலைவரோட கருத்துக்கு. ராஜா அண்ணாமலைபுரமா? ராஜா அண்ணாமலைபுரமா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதாவது தலைவரும் கோமாளியும் நடிக்கிறாங்க இல்லையா? மந்தவெளி பக்கமா? மந்தவெளி பக்கமோ? எம்ஆர்சி நகர், ராஜா அண்ணாமலைபுரம். அங்கதான் வந்து ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கதான் ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க லோகேஷ் கனகராஜுக்கு, தலைவரும் கமலஹாசனும் நடிக்கிற படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு. எப்பவுமே அங்கதானே போடுவாங்க. அந்த இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த வலைப்பட்சி சொல்லுவாங்களே, அங்கதான் லோகேஷ் போடுவாங்க. ஆமா. இந்த படத்தில் நான் நாயகன் ரஜினிகாந்த். ஐயா, யாராவது ஆல் அவுட் வச்சிருக்கீங்களா? இல்லன்னா டோமேக்ஸ் இருந்தாலும் கொடுங்க. ஆல் அவுட் இல்ல, ஆண்டவர் அவுட் தான் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க ஒயிட் பியர். பாத்தீங்களா விக்ரம் எப்படி ஹிட் ஆச்சு? சரி, ஓகே. இல்ல ஹிட் தான். ப்ரொடியூசர்ல நீ என்ன வேணும் சொல்லலாம். இன்னும் அப்படிதான். ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே பிக் பாஸ் விட்டு போனீங்க? சம்பளம் கொடுக்கல. என்னை பல பாஸ்கள் அழைத்ததால் நான் பிக் பாஸை விட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். பிக் பாஸ் பத்தி பாஸ் என்பதை நான் மக்கள் அது மொட்டை பாஸ். டைம் டு லீட் மாதிரி பாஸ் வந்தாலும் நீ அங்க இடத்துக்கு போக கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து. என்னுடைய தம்பி திரு விஜய் அவர்கள் அந்த பாஸிடம் வர வாய்ப்புள்ளது. உங்களுக்கு ஒரு சேரை போட்டு வைங்க. ஆண்டவரே வெக்கமா இல்ல? உன்னதான் அங்கே உட்காந்து கிண்டில் அடிச்சு ஓப்பனாவே உன் தம்பி அங்க பேசினா அதுக்கு கவுண்டர் கொடுக்க சொன்னா இது எல்லாருக்கும் பொருந்தும். கூட்டம் சேர்த்தவங்களாம் அரசியல் ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லி ஒண்ணு விட்டான்னு ஒண்ணு விட்டு போனிய, அது தம்பிக்கும் பொருந்துன்னு சொல்லிட்டு போனியா? எங்க அண்ணனை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. ஆண்டவர் பயப்படுறத பத்தி நீங்க இருக்கும் இருப்பிடத்தில் நாளை என் தம்பியும் வந்து தங்க வாய்ப்பு உள்ளதால் அதை பற்றி நான் பேசுவது மிகவும் தவறான. விஜய் ஃபேன்ல வந்து மாசா நிறைய போஸ்ட் வருதுங்க, ஆர்டி பண்ணின்னு இருக்கு. நடுவுல டக்குன்னு பிட்டியும் அனுப்புறானுங்க. கேட்டா அண்ணன் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவார் இந்த ஐடியா அப்படின்ட்டு டெவலப் பண்றாங்க. நானே தெரியல. சரி விடுங்க, எல்லாத்தையும் ஆர்டி பண்ணி இருக்கேன்.
யார் ஐயோ யாரோ நண்பன் என்று போதுண்டா ரொம்ப ஐயா அது இல்ல இல்ல அது கமல் பாடல, அதனால நீங்க பாடாதீங்க. கமல் நடிச்சுதான் இருக்கும். ஸ்கிரிப்ட் லாக் ஆயிடுச்சாம்பா. லோகேஷ் தான் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. டக்குனு துறைங்க போங்க. கோகுலம் மூவி கமல் சொல்லுங்க. இல்ல எல்லாம் கமல் பத்தி பேசினா கமல் மாதிரியே ஒரு கிரிஞ்சு காமெடிகள் நான் என்ன பண்றது, அந்த நேரம் பார்த்தா கரெக்டா ஒருத்தன் சொன்னான், அதை சொல்லிட்டு இருக்கிறேன். மீட்டிங் வந்து தலைவர் கூட ப்ரொடியூசர் மீட்டிங் நடத்திருக்கிறாராம். செண்பகமூர்த்தி கூட கேரளால. கோகுலம் மூவிஸ் ஓனர் இருக்கல கோபாலன், அவரும் கூட இருந்திருக்கிறாராம். அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டாங்களாம். மோஸ்ட்லி லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜ் ஆபீஸ் வந்து சென்னை சோமார் செட்டு ஹோட்டல்ல வந்து ராஜ்கமல் ஆபீஸ் வந்து ரூம் போட்டு, அதாவது ரூம்னா இது ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் வருவானே அவன் வந்தானா அந்த கூஸ்கொலை விடுங்க அவனை. ஓ அவரு தான் அடுத்த படத்துக்கு ஏதோ யாரு நீங்க யாரு இந்த ரத்னகுமாரா? ஆல்ரெடி இதுலதான் நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அதனால தேவைப்படாது. சீனியர் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு அடுத்த படத்தை எழுதுற அப்போடா. வாழ்க்கையில டைரக்டர் அவர் வழியா பாடுறா, எப்பா சாமி போவ நீ ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. மவுத் பீஸா இருக்கலான்ட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்டா கூட பெத்தேத்தவங்க கூட பல வருஷம் இருந்து அவனை உருவாக்குனவங்க, அவங்களுக்கே அவன் ஒண்ணும் பண்ணல. நீ மைக் வாங்கி அண்ணனுக்கு பில்டப் கொடுத்துட்டா உனக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க. சின்ன டவுட்டுங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட். ரத்தகுமார் தான் அந்த குழுகுழு டைரக்டரா? குழுகுழுன்னு ஒரு படம் எடுத்து, படங்கள்ல காவியம் குழுகுழுன்னு இருக்காரு அண்ணன். அந்த படம் சக்சஸ்ல. நல்ல வேலை கூலிக்கு வந்து அவன் எழுதல, இல்லைன்னா அந்த எப்படி சொல்றது கேவலமா எழுதி வச்சிருப்பான் குழுகுழு படத்தை. ஏதோ வேர்ல்டு வரணுமா, லாங்குவேஜ் அழிஞ்சிச்சுனுமா, ஆர்டிஸ்டிக்கா எழுதுறேன்ற மாதிரி போயிடறானுங்க. ஏய் அழகா கமர்ஷியலா எவ்வளவு எழுதிருக்காங்க, அந்த மாதிரி எழுதுங்கடா. அவன் தானே மூட நம்பிக்கை எழுதுனது. மூட நம்பிக்கை வந்து லோகேஷ் கனகராஜா மூட நம்பிக்கை தான் நினைக்கிறேன், அவனே சொல்லியிருக்கான். இல்ல லோகேஷ் கனகராஜ் இருந்தானா இவனுதான் கூட வச்சா ஜெயிக்கலாம்னு ஒரு நம்பிக்கையில இருந்தால, அதுதான் அந்த மூட நம்பிக்கை. அப்பாடி ரியல் கேரக்டர் வந்தாயா மாஸ்டர். நீங்க திரும்பவும் பழைய கேரக்டருக்கு போயிடுவேன். வேணாண்டா, மணி 10 போகுது, கடையை மூடுவோம். பாவம் லிசனர்ல இருக்கிறவங்க. கடை எப்ப போட்டீங்க சொல்லவே இல்ல, என்ன வித்தீங்க? கபிலேந்திரோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் கூட செத்தீங்க, நான் சீப்பா அப்படியே கமலஹாசன் வாய்ஸ் பேசி கழிச்சு விட்டேன் பாத்தீங்களா? சொல்லுடா, நல்லா சொல்லு. கமலஹாசன் நீங்க சீப்பா கமலஹாசன் மாதிரி பேசுறேனா? நீங்க நார்மலா கமலஹாசன் மாதிரி பேசுறதே இல்ல. சீப்பா வச்சு பாத்தீங்களா? சிப்பே தூக்கிட்டீங்களா? இல்ல இருக்க இன்னும் கொஞ்ச நேரம் அவனை பேச விட்டா நல்லா வரி வட்டி உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் ஜிப்சி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? இல்ல எங்களோட ஸ்பேஸுக்கு வந்தாயா? மைக்கு வாங்கினாயா? ஆமா. அல்லது கீழே இருக்கும் எங்கள் காக்கலைகளுடன் சண்டை போட்டாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களை அபியூஸ் பண்ணி அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணாயா? மானம் கெட்டவனே, மானம் உள்ளவனே, நீ எப்படி எங்க கேங்ல வரலாம்? மானம் கெட்டதுக்கு அப்புறம் என்னமோ போறீங்க வைப்பேர், என்னாச்சுன்னே தெரியல. ஃபுல் ஃபார்ம் இன்னைக்கு எல்லாம் அண்ணன் என்ன அப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல குரூப்ல. ஒரே ஜாலியா இருக்கு. போயிட்டு ஜில்லால வந்து அண்ணனும் மோகன்லால் பேஸ் ஆஃப் தான். அண்ணன் இனிமே தப்பு பண்ணாம பாத்துக்கிறது என்னோட கடமை. ஆமா, தப்பு பண்ணாம திருத்த போறேன் நான் அண்ணனை. இப்ப எப்படி டாக்ஸிக்கான பசங்களை கல்யாணம் பண்ணி திருத்துவாங்கல்ல பொண்ணுங்களாம், சரி அந்த மாதிரி அண்ணன் வந்து மோகன்லால திருத்துவார்ல ஜில்லால. அப்பா வந்து தப்பு பண்ணாம ஊருக்குள்ள போய் நிப்பாரு. நீங்களும் அதே மாதிரி கடைசி பந்தியில உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஆமா, அண்ணனுக்காக எல்லாம் பண்ண வேண்டியதுதான். அண்ணன் திருந்தனா போறேன்.
இப்ப என்ன பண்ண போறேன்னா அந்த படத்துல எப்படி அண்ணன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி மோகன்லால் காசெல்லாம் கொடுத்து டொனேஷன் பண்ணுவாரு, அந்த மாதிரி அண்ணனுக்கே தெரியாம அந்த 1.5 கோடி எடுத்து வரி கட்டி அண்ணனுக்கு நாளைக்கு நல்ல பேர் சேர்த்து போறேன். இதை எடுத்து இப்ப ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டு ஐயோ போச்சுன்னு இப்ப நெஞ்சில் அடிச்சுக்க போறானுங்க இப்போ. ஐயோ ஆமாங்க, இவன் அந்த 5 ரூபா முட்டைக்கே நம்பி போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டான்னு நம்ம எல்லாரும் நம்ப வச்சு. ரைட்டு, ஒயிட் பேர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறியா, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாப்ல. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஏங்க, உண்மையான விஜய் ரசிகனா தான். இல்ல டிராபிக்ல வண்டி எங்கேயாச்சும் நின்னுச்சான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, சரி பாப்போம். இல்லைங்க, நம்ம பவர் ஹவுஸ்ல நம்மளுக்கு பிடிக்காது. எது ஒன்லி லெமன் டீ. அப்படி ஒரு பிராண்டே கிடையாது தெரியுமில்ல. ஏங்க உண்மையா லெமன் போட்டு டிகாஷன் போட்டு குடிக்கிறதுங்க. அதான் நிஜமா மேன்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல கபிலன், தெரியும்ல? அது தெரியும்டா, அது தெரியும். பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும், எனக்கு பேர் கூட தெரியல. போன வாரம் தான் ஒருத்தன் கால் பண்ணி எனக்கு பவர் ஹவுஸ்னா அந்த இது கிடையாது இதுதான் அப்படின்னு எனக்கு அப்பதான் சொன்னான். ஓ அப்படியா அப்படின்னு. ஏங்க பவர் ஹவுஸ்னா எங்க வீட்டாண்டெல்லாம் இபி கட்டுவோம்ல, அந்த ஆபீஸ் தான் பவர் ஹவுஸ்னே சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதான் தெரியும். நான் சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் செம்ம இது. ஐயோ எப்பா ஜிப்சி, இதெல்லாம் அநியாயமா இருக்கு ஜிப்சி. இதெல்லாம் ஜிப்சிக்கு தெரியும் நினைக்கிறேன், அன்னைக்கே அவர் சொன்னாரு. என்னென்ன இபி பக்கத்துல இருக்கிற பவர் ஹவுஸ்னா? ஆஹா, அவருக்கு தெரியும் போல மேன்ஷன் ஹவுஸ். அன்னைக்கு பவர் ஹவுஸ் போட்டு வந்தா உங்களை போட்டு கலாச்சிட்டு. ஐயா நீங்க ஜிப்சியை கட்டுப்படுத்தவே முடியலங்க. அந்த மோட்ல இருந்தாரு. ஆந்திரால மேன்ஷன் ஹவுஸ் சரக்கு யாராவது நம்ம ஃபேமஸ் பாலையா. எல்லா படத்துலயும் அத மாத்தி அடிப்பா போல. இங்க தமிழ்நாட்டுல விஜய் மாதிரி, அங்க பாலையா. என்னப்பா யாராவது அபியூஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு? யாரும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் என்ன ஜிப்சி ப்ரோ என்ன வந்து கேங்ல சேர்த்திருக்காரு. யாரெல்லாம் வரீங்க? நான் தான் முதல்ல உங்களை பின்னாடி நிக்கிறேன், தெரியலையா? இல்ல நீங்க வந்து ஸ்கேம் பண்ணல, பண்ணிட்டு ப்ரூஃப் கொடுங்க. அதுதான் ட்ரை பண்றேன். எனக்கு பிட் பேப்பர் ரெடி பண்ணி கொடுங்க, அதை வச்சு நான் பார்த்து அப்படியே பண்ணிடுறேன். ஒரு ஸ்கேம் ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுங்க எனக்கு, உள்ள இருந்து உருவித்தாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுங்க, எப்படி பண்றோம்னு எனக்கு. நான் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கேமா தாங்க பண்ணேன், ஆனா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால இந்த மாதிரி இந்த 2 பேர் அபியூஸ் பண்ணா அந்த மாதிரிலாம் வந்தா எதுவும் கிடையாதா? அது வந்து இப்ப ஏன்னா ஈஸியா எல்லாரும் பண்ணிடுறாங்களாம் அபியூஸ். அவங்க கேங்லயே அவங்க வந்து பை நேச்சரே அப்படிதான் இருக்காங்க அவங்க கேங்ல. அதனால அது கொஞ்சம் ஃபில்டரிங். அந்த பிரீடே அப்படிதான் இருக்குல்ல. ஆமா, சோ அதனால நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் செலக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க வந்து கொஞ்சம் கேஸ்லாம் வாங்கி பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணனே அபியூஸ் பண்ணுவானுங்க, ரெடியா இருந்துக்கோங்க. ஒழுங்கா வந்து லியோ நடிச்சிருக்கால மயிரின் கேட்க போறானுங்க. ஒயிட் பியர் சிபாரிஸ் ஏதாவது பாருங்க. ஒயிட் பியர் அது நம்ம ரேஞ்சுக்கு ஸ்கேம்லாம் போக முடியாது. நான் வந்து ரஜினி ஃபேனுன்னு சொல்லி எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டேன். அது அண்ணன்கிட்ட சொன்னப்போ அண்ணன் புரிஞ்சுட்டு நானும் அப்படிதான் எல்லாரையும் ஸ்கேம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் கூட ரொம்ப ஜெல் ஆயிட்டு. ஓகே ஓகே, நான் சொன்னேன் எப்படி நான் ரஜினி ஃபேன் சொல்லி ஸ்கேம் பண்ணேன், என்ன எத்தனை பேர் நம்புறாங்க அதெல்லாம் சொன்னப்போ, ஏய் பரவாயில்ல என்னோட கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு பேரும் ஏமாத்திருக்கே, நானும் இப்படிதான் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தன்னு சொல்லி அப்படியே ஒரே காமெடியா போச்சு. அண்ணா வந்தாங்க 100 ரூபா பிரியாணி வாங்கிட்டு லெக் பீஸ் எல்லாம் சாப்பிட்டு குஸ்கா மட்டும் கொடுத்தாரு. சாப்பிட்டு சரி பரவாயில்ல அதாவது வந்ததுன்ட்டு அண்ணன் கூட சேர்ந்தேன். அண்ணன் கிட்ட சொல்லணும்னா நான் அப்படியே டயர்டா படுத்திருந்தேன், என் மேல ஒரு புல்டோசர் ஏறி போச்சுன்னு சொல்லி இருக்கேன். அந்த மாதிரி சொல்ல போல இருக்கு. சொல்லியிருக்கேங்க, அஜித் ஃபேன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிருக்காரு, வெளியே தெரியல. அவர் நான் கூட்டின்னு வர அஜித்தின் ஃபேர்வர் நீ நேரா போயிட்டு நான் புலி படத்தை 30 தடவை பார்த்தேன்னு சொல்றான். தூக்கி இல்ல அவ்வளவு முட்டாள் இல்ல அண்ணன். நீங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாரு. படத்தை 50 வாட்டி பார்த்தாங்க. இல்ல ஏங்க அவ்வளவு புலி
வந்து பிளாக் பஸ்டர் அப்படி சொல்லலாம். 30 தடவை பார்த்தனா நீங்க 10 தடவை பார்க்கும்போது நாக்கு தள்ளி இருக்கும். அண்ணன் அதை சொன்னா நம்ப மாட்டானுங்க. ஒயிட் பியர் தனியா ஒரு ட்வீட் பண்ணும், த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவி எது, புலி. அப்படி போடுங்களேன். அண்டர் ரேட்டட் மூவினா கம்மியா மார்க் பண்றீங்க. எவ்வளவு போடணும், இன்னும் கம்மியா போட்டிருக்கணும் அப்படி சொல்ல வருவான். அவன் சொன்னா பாருங்க, குச்சமே இல்லாம பிடி செல்வகுமார், தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி கொய்யால. ஐயோ நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனா இதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். சொல்லிக்க வேண்டியதுதான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எல்லா வார்த்தையும் ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை. குணசேகர் சார் மைக் கேட்கிறாரு. ஐயா ஹோஸ்ட் இருக்கீங்களா? மொத்தக்குட்டி பாஷா பையன் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு மைக் கொடுக்கல. கோஹோஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க கொடுங்க. ஏன் கொடுத்தேன்? இப்ப நான் தான் கொடுத்தேன், அக்செப்ட் ஆயிடுச்சு. நான் இப்ப அவரு வாங்க குணசேகர் இருப்பாரு. வாங்க குணசேகர் சார், வணக்கம். பேசி ரொம்ப நாளா. குணசேகரன் சார் வணக்கம். வணக்கம் குணசேகரன் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஜிப்சி, நல்லா இருக்கு. ஒயிட் பியர் ஊதுங்க. ஐயா ஐயா ஜாலியா தான் பேசுறேன். ஜிப்சி இன்னைக்கு ஒயிட் பியரா? ஐயா ஐயா நான் டீ டோட்டல் இருக்கேன். பேர்லயே பீர் இருக்கு, அப்புறம் இவரு டீ டோட்டலரா ஒயிட் பீர்னு வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பாத்தீங்களா? நீங்க வந்து டிவிக்கேல சேரலாம். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறீங்கன்னா உடனே அப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுனது யாரு? மேன்ஷன் ஹவுஸ், பவர் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் கலாய்க்கிறேன். அப்ப அண்ணன் வந்து என்ன டீம்ல சேர்த்தினாரு, ஒரு குஷியில இருக்கு. எதுல இருக்கீங்க? குஷியில இருக்கு. குஷியா? ஓகே ஓகே. குஷி அந்த படம், இடுப்பு கில்லுவாரு அந்த படம். ஓ ரைட், இடுப்ப கில்லு வர, இடுப்ப பாப்பாரு. பாத்துறதுக்கே செருப்பாடு வச்சிருவாங்க. ஓகே ஓகே. இடுப்பு கில்ல மாட்டாரு, அதுல குங்குமம் எடுப்பன்னு போவாரு. அதெல்லாம் இல்ல, அவன் போஸ்டர்ல அது வந்து யூத் தமிழனு இல்ல யூத் எல்லாமே மொக்க படம். சரி சொல்ல முடியாது. விட்டு போறதுக்கு எங்க போறது? ஒண்ணு துப்பாக்கி பானுங்க, அதையும் சிவகார்த்தி வாங்கிட்டு போயிட்டாப்ல. எது அடுத்து அங்க தாண்டியே எலெக்ஷன் முடிஞ்சு அங்கதான் வரணும். யாரோ குணசேகரன் யாரையோ ஏத்துனீங்க, அவர் என்ன ரொம்ப அமைதியா இருக்காரு. இல்ல நேரா நீ எலெக்ஷன் முடிச்சுட்டு வண்டி நேரா பனையூருக்கு போவாது, விஜய் டிவிக்கு தான் போவோம். ஏங்க நான் கத்தி கத்தி பேசுற கத்தி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டீங்க. எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. ஓடல. இங்க பாருங்க, நாளைக்கு கோயில்ல அன்னதானம் போறாங்க, வீட்டு அந்த மைக் செட்ல கத்திட்டு இருக்கானுங்க நைட்ல 10 மணிக்கு. என்னது நாளைக்கு கோயில்ல அண்ணன் தானம் பண்ணுவாங்களா? பாத்தீங்களா எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அண்ணாவை தானம் பண்ணுவாங்க, பிச்சாவை வந்து விலைக்கு கொடுத்துருவாங்க. இல்ல யாரு வாங்குவா? எங்க அண்ணன் தானம் பண்றாரு. நீங்க தானம் ஃப்ரீ கப்பியா? ஃப்ரீ ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பேசுறத தவிர வேற என்ன தானம் பண்ணுவீங்க? எங்க அண்ணன் தானம் பண்றாரு. நெல்சனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்க முடியல. தகுதி கிடையாது. நெல்சனுக்கு பீஸ்ட்ல ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்க முடியல. ஏங்க மினிமலிஸ்டிக்னா என்ன தெரியுமா? வீணா செலவு பண்ண மாட்டாங்க, மொத்தமா மக்களுக்கு தான். நீங்க 200 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா நெல்சன் சாப்பிட்டு அன்னைக்கு காலையிலேயே ஸ்வாகா பண்றாரு. ஓகேவா? 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் மக்களுக்காக எடுத்து வைங்க. என்ன ஒயிட் பியர் லிப்ஸ்டிக்னா மக்களுக்கா என்னப்பா? ஏங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் மக்களுக்காக எடுத்து வைங்க. 500 ரூபாய் கொடுத்தா ஏங்க வந்ததே 100 ரூபாய் தாங்க. அப்ப நீங்க அதே மக்களுக்கு எடுத்து வைங்க, கேட்வே பாலா மாதிரி. நாங்க பொறுப்பு இல்லப்பா ஐயா. இன்னைக்கு 360 டிகிரி லிமிட்டேஷன் வைங்கயா, லிமிட்டே எல்லாம் போயினே இருக்கு. ஹோஸ்ட் தூங்கியாச்சு. ஹோஸ்ட் யோசிப்பார், நீங்க அத பேசுங்க பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், ஹோஸ்ட் சொல்லுவாரு எனக்கு கேஸோட ஃபைல் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்புங்கப்பா, அப்ப நான் வரேன் அப்படின்றாரு.
எந்த ஸ்டேஷன் மட்டும் சொல்லி அனுப்புங்க. ஆமா, அவர் ஒரு கொண்டு வருவாரு. ஆமா ஆமா, இனிமே தூங்க கூடாது ஸ்பேஸ் போட்டா. அந்த மாதிரி சம்பவம் ஒண்ணு பண்ணு. இனிமே அவரை விழிப்போட வச்சிருக்க நம்ம தான் பண்ணி இது பேர் தான் விழிப்புணர்வு போல இருக்கு. நீங்க ஜனநாயகன் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரேட்டுக்கு வித்திருக்கு தெரியும்ல? எவ்வளவு அது சொல்லுவாங்க, சொல்லி அனுப்புவாங்க. அது வரைக்கும் நாங்க இப்படிதான் சொல்ல முடியும். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் பிரேக்கிங். ஹிஸ்டாரிக்கல்னா பழைய, ரொம்ப பழசுன்னு அர்த்தம். கரெக்டா? ரெக்கார்ட் பிரேக்கிங் இதெல்லாம் நாங்க சேர்த்துக்குவோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்பர் போட மாட்டானே. எந்த ரெக்கார்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நம்ம போட்டதுனால அவனே ரெக்கார்ட் பிரேக்கிங்கா ஒரு நம்பர் போடுவான். அதை வச்சு நாங்க மேட்ச் பண்ணுவோம். அது இல்ல, காந்தாரா படத்தோட நம்பரு எல்லா படத்துக்கும் நான் பாப்பானுங்க. வெயிட் பண்றான். அதுக்கப்புறம் ஒருங்களா நம்பர் பண்ணி உன்னை கால்குலேட் பண்ணி போட்டு படம் வந்து பழி வாங்குவான். நீ என்னைய உதைச்ச, இருடா என்னோட அதிகமா நான் போஸ்டர் அமௌண்ட் போடுறேன்ட்டு. கடைசி படம் அண்ணாவோட கடைசி படம், அதுக்கப்புறம் என்னமா ஒரு படம் நடிக்க மாட்டாருன்ற மாதிரியும். அண்ணாவோட கடைசி படம் அந்த இது போடுவாங்களே டிஎன் அது கலாச்சி போட்டுன்னு பாருங்களே. யாரு அவனுங்க? டிஎன் தமிழ் ட்ரோல் மீடியா. ஓகே ஓகே. அவங்க ஒரு இதுல பேசும்போது சொன்னாங்க அட்லி கிட்ட கதை கேட்டிருக்காங்களாமே, ஒன்லைன் ஓகே ஆயிருக்காமே. அட்லியா? அட்லியை வச்சுதான் திருப்பி இட்லி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. மெர்சல் பார்ட் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ராயப்பன் மாதிரி ஒரு நோயாளியை கூட்டு வந்து அப்படி சொல்லும் போது செத்துற மாதிரி ஒரு கேரக்டர். அவனை கூட்டின்னு போங்கடா, அவனை பார்க்க முடியலன்ற மாதிரி ஒரு கேட்ட இந்த வாட்டி தான் வரும்போது தலையில பூசின சாணிய கொஞ்சம் கழுவிட்டு வர சொல்லுங்கயா. யாரா மூஞ்சிக்குள்ள புள்ளி புள்ளியா அடிச்சு இந்த வார்த்தையாவது வந்து ஆயாவை காட்டுவீங்களா? அதான் ஏங்க அதுலயே நயன்தாரா வச்சா நயன்தாராக்கு இதுக்கு வேற மாதிரி போட்டிருப்பாங்க. நார்மலா இருக்காது ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. அப்படிதான் இருக்கும். பில்லலை நயன்தாரா இருக்கும், பில்லுலை நயன்தாரா தான் இருப்பாங்க. பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். ஆமா, அட்லி என்ன படம் எடுப்பாருன்னு தெரியல. இன்னுமா வீடு வந்து சேர்றீங்க ஒயிட் பியர்? இல்லங்க, வீட்டுக்கு போனா ஃப்ரீயா பேச முடியாது, சுத்தினே இருக்கேன் வீட்டை சுத்தி. ஃப்ரீயா அண்ணன் அடிக்க முடியாது. நைட்ல நாய் கடிக்க போகுது, சதாங்க நிறைய இருக்கு ஒயிட் பியர். வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்ப வந்து நான் பனியா ஆயிடுவேன் சாமிக்கு முன்னாடி. இந்த மாதிரி வண்டியில நிறைய பெட்ரோல் இருக்கு போல. சரி, எனக்கு 10% தான் இருக்கு, நான் கடையை மூடுறேன். 10%? பேட்டரி 4% கூட எடுக்க மாட்டாருன்றாங்க அண்ணன். அம்மா தாயே முடியலப்பா. பாத்தீங்களா, நீங்க எப்படி எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? நாடி நரம்பு முடி ஜம்பு எல்லாத்துலயும். ஆனா விஜய் ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் இந்த ஒயிட் பேர் கிடைச்சாப்லன்னு வச்சுக்கலாம், சதையெல்லாம் பிச்சு கடிச்சு தின்னு போடுவானுங்க. ஜோம்பியா மாறிடுவாங்க. அவங்க குரூப்ல தாங்க இருக்கேன் நானு, ஆர்டி பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தர் பாவம் அண்ணாதே ஒருத்தர் ஸ்பேஸ் போட விட்டு போயிட்டு நீங்க வந்து போறீங்க. நான் என்னமோ பேச வேணாம், மைக் ஆன் பண்ணிட்டு அப்படியே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காப்ல. மொசக்குட்டி இருக்கீங்களா இல்லையா? இருக்கேங்க விளம்பரா. இல்ல நீங்களே மிமிக்ரி பண்ற மாதிரி இருக்கு. கோஹோஸ்டே மிமிக்ரி பண்றேன். சொல்லுங்க கபிலம் ப்ரோ. ஏங்க இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஏங்க கபிலன் யார அண்ணன் கிட்ட கோரிக்கை வைக்கலாம். நான் போற வழியில ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க பிளான் பண்ணி டிஎம்கே. சபா ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசணும். திட்டமிட்டு நான் போற வழியில ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. வேற மாதிரி வைப் பண்றோம். இல்ல ஆக்சுவலா நான் ஆரம்பிக்கும் போது நீங்க இல்ல வைப் பேர் அப்ப மிஸ் பண்ண. நான் ஆரம்பிக்கும் போது நீங்க இல்ல. ஆமா, நான் சொல்லிருப்பேன் என்னையா ஒயிட் பேரை காணையா, எனக்கு சிங்கே ஆக மாட்டேங்குதுன்னு. அண்ணன் சுற்றுப்பயணம் அடுத்த வாட்டி எங்க போறேன்னா
நான் சொன்னேன். ஏங்க இவனுக்கு பிளானிங் பாத்தீங்களா? இந்த ஊர் போனா அதிகமா செருப்படி விழணும் ஊரை மாத்தின்னு இருக்கானுங்க வாரம் வாரம். அது பாதுகாப்பு காரணம். அதான் வைத்தியர் ப்ரோ, அதான் வைத்தியர் ப்ரோ, கடைசியா ஏர்வாடி போறலாம் அத சொன்ன. இவனுக்கு யாரு இந்த பிளானிங் நம்ம முதல்ல அங்க போயிருக்கணும். இல்ல அந்த டைம் தூங்கி வலிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ணவே இல்ல. அப்பதான் சொன்ன நான் வைட் பேர் மிஸ் பண்றேன், ஒரு கவுண்டர் கூட வேஸ்டா போச்சு எனக்கு அப்படின்ட்டு. இல்ல இல்லங்க, ஆக்சுவலி முதல்ல அங்க போயிருந்தா ஓகே நம்மளால கொஞ்சம் தப்பிச்சிருப்போம். கரெக்ட். செயினை மட்டும் கட்டி விட்டுருக்கலாம். யாரோ ஒருத்தர் மைக் கேக்குறாரு, நான் மைக் அக்செப்ட் பண்றேன், அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. மசகுட்டி மைக் என்னையா மைக்கு, வண்டியே ஓடிட்டு இருக்கு, ஹோஸ்ட் இல்லாம மைக். முதல்ல என்ன பேச்சு, 7 நாள் வச்சு அடிக்கிறது தானே பேச்சுன்ற மாதிரி 3 இடத்துல போய் பேசுற மாதிரி தானே பேச்சு. ஏன் இது 2 இடத்துல அதெல்லாம் அழிச்சுங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆகல. அண்ணன் பண்ண ஸ்கேம நான் சொல்றேன் பாருங்க. அண்ணன் பண்ண ஸ்கேம சொல்றேன் பாருங்க. யாரு சொல்லுங்க சொல்லுங்க. நான் தான் பாபு பேசுறேன். ஃபுல் ஃபார்ம்ல வந்து பாபுவா? கேப் விடாம அடிச்சிட்டு இருக்கீங்களே. அப்படியா? அது இவங்க எல்லாம் 10 மணி ஆனா போய் படுத்துருவாங்கய்யா. இந்த கபிலன்புரம் 10 மணி ஆயிடுச்சு என்னப்பா மூடிடலாமா அப்படியே கேட்டுன்னு இருப்பாரு. கடைசியா இழுத்துன்னு கடந்தது, எப்ப மூடுவாங்கன்னு தெரியாம இழுத்துன்னு கடந்தது. அப்பதான் ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயா அந்த மாதிரி சொல்ல வந்தீங்களா? வாங்க லைனுக்கு வாங்க. ஆமாங்க, அண்ணன் ஸ்கேம் பண்றது என்னன்னா, இவனுங்க வந்து ஒரு ஆர்வத்துல 3 இதுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு குடுத்துட்டாங்க. பார்த்த உடனே அண்ணனுக்கு தோப்பா வந்துருச்சு. அண்ணன் என்ன பண்ணுவான், எப்படி இவனுங்களை வந்து நம்ம இதுக்கப்புறம் 2ஆ குறைச்சோம்னா சிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு முதல் வாரம் மட்டும் பாருங்க, ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு வேணும்னே 2000 பேரை போட்டுக்கு இந்த சொப்பன சுந்தரி வண்டியை தள்ளின்னு போற மாதிரி தள்ளின்னு போய் 5 மணி நேரம் லேட்டா போய் அது ஏன்னா உன்னை 5 மணி நேரம் கழிச்சே உன்னை பேச அலோவ் பண்றாங்க. அவங்க 5 நிமிஷம் தான் கொடுக்குறாங்கன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. நியாயப்படி நீ சொல்ற மாதிரினா உன்னை அங்கேயே துரத்தி விட்டு எல்லாம் இப்போ அவன் என்ன பண்ணானா, அன்னைக்கு வந்து 2 மட்டும் கவர் பண்ணிட்டு அதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வாரம் தான் கோமால இருந்து எழுந்த மாதிரி இந்த வாரம் வந்து மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கான். நீங்க அந்த பிகில் ஆடியோ லான்ச் பிரச்சனை மாதிரி, ஏன்னா போன ஆடியோ லான்ச்ல அடி வாங்கி வீட்டுக்கு போய் அவனுக்கு காயமே ஆறிச்சுரா, அவனுக்கு வந்து இப்போ சாரி சொல்லின்னு இருக்கேன். யாரா அவன் காயமே ஆறி போச்சு. அப்போ விட்டாங்க. அந்த மாதிரி இவன் ஏன் பண்ணானா, ஓகே அண்ணனால இப்ப போக முடியல அப்படின்னு சொல்லி அதுக்காக 2ஆ குறைக்கிற மாதிரி குறைச்சு மத்த ஸ்கெடியூலுமே 2 மாத்தினாங்களா பாருங்க. இல்ல ஒரு பத்திரிகை இப்ப 2வது வாரம் வேகமா தானே போனா 3 கவர் பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? பிரஸ்ல ஒருத்தர் எழுதுனா அந்த 3 2 ஆக்குனதுக்கு ஒருத்தர் எழுதினாங்க. அது ரீசன் வந்து பெரம்பலூர்ல காவி தூக்கிட்டாங்க வரலன்னு எழுதுனா, மக்களுடைய பயங்கர வரவேற்புனால வந்து அடுத்த இது 2 மாவட்டத்துக்கு மட்டும் போறாரு. எதை எப்படி ஒரு நியூஸ எப்படி இது ஆர்டிகல் பண்றாங்க? பயங்கரமா வரவேற்பா நீ அதிகமா தானே போனா. அதான் சொல்றேன், அது ஒரு நியூஸ அதான் சிரிச்சுட்டு வரதான் கமெண்ட்ல அதான் பண்ணுங்க. ஆமா ஆமா கமான் கூப்பிடுற மாதிரி சொல்ற, அப்ப போக வேண்டியதான்டா. மக்கள் கூப்பிடுறாங்கன்ற, பேச விட மாட்டாங்கன்ற. இல்ல நான் கேக்குறேன், மக்களை பார்த்து இல்ல ப்ரோ இவன் என்ன சொல்றான், நான் வந்து என்ன மக்களை பார்த்து நான் கையை காட்டக்கூடாதான். என் வீட்டுல இருக்கும்போது ஏன் காட்டல? கவர்மெண்ட் வந்து உனக்கு கேட்டுதா கையை காட்டக்கூடாதுன்னு? உனக்கு வீட்டுல இருக்கும்போது ரூல்ஸ் போட்டாங்களா என்ன? ஏன்னா வீட்டுக்கு வெளியே அவ்வளவு பேரு பிறந்த நாள் அதுக்கு வெளியே நின்னாங்க. அப்ப நின்னாங்களே வெளியே வந்து கையை காட்டல. பைத்தியக்காரன் நாய், அன்னைக்கு வந்து காட்ட வேண்டியதுதான்டா. யாரு அவனை தடுத்த? மக்களை பார்க்க கூடாதான். நான் அண்ணனுக்கு மனு போட்டிருக்கேன். இப்பதான் எங்க ஹோஸ்ட் எழுப்பிட சொல்லி அண்ணன் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பாத்துங்க எழுதிட்டு பாருங்க உடனே. எப்படி வைட் பே சைக்கிள் கேப்ல எப்படி பாப்பாங்க? டிவிக்கு ஆட்சி வந்தா இப்படிதான் இருக்கும். ஹோஸ்ட்ல எழுப்பிடுவாங்க. சைக்கிள் கேப்னா இப்படி ரெட் அண்ட் பிளாக் அந்த சைக்கிளா? என்ன சைக்கிள்? அதையும் சொல்லிடுவோம்.
நல்ல வேலை சைக்கிள்னா அப்புறம் காங்கிரஸ் சொல்லாம இருந்தீங்களே அது வரைக்கும் ஓகே தான். மக்களே ஒரு நியூஸ் வந்து திருச்சியில நிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் ஒரு 6 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி பில்டப் பண்ணது எல்லாமே. இல்ல நான் ஆணித்தனமா சொல்றேன் ப்ரோ, நான் ஆணித்தனமா சொல்றேன். எங்கேயுமே நிக்க மாட்டார். நாங்க சொல்றோம் இந்த ஸ்பேஸ் சார்பா எழுதி வச்சுக்கோங்க. இல்ல இப்போதைக்கு ஒரு மைண்ட்ல அது ஒரு ஆப்ஷனா இருக்கு திருச்சி. இல்லங்க நாங்க இறுதி ஆப்ஷனே சொல்றோம். நாங்க ஆணித்தனமா நாங்க சொல்றோம் நிக்க மாட்டாருங்க அவரு. நீங்க வேணா பாருங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. அது ஒரு அது ஆப்ஷன் சி, அது ஆப்ஷன் டி மாதிரி. அந்த ஒரு கடைசியா கடையை மூட்டு வந்துடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குதான். அதுக்கு என்ன பண்றது, இது ஒரு ஆப்ஷன். சொல்லுங்க. இந்த 2வது வாரம் சீக்கிரமா போயிட்டான்ல திருச்சியில இருந்து. ஆமா பாத்துட்டான். இன்னொரு இது தொகுதியை கவர் பண்ண வேண்டியது ப்ரோ. ஸ்கெடியூல்ல இருந்தது இன்பாதிச்ச டக்குன்னு போக வேண்டியது. கரெக்ட். தூங்கிட்டீங்களா? அது ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்களா? அப்ப ஏதாவது பேசுங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா மைக்க பிடிச்சி பேப்பர் எடுத்து படிங்க, ஆரம்பிங்க. யாரும் பயப்படாதீங்க. மைக் வேலை செய்யலீங்க. மைக் அத்துட்டாங்க. மைக் ஒயர் அத்துட்டாங்க. 2000 கொடநாட்டிலே அத்துட்டாங்க. சாதாரண ஊர் கூட்டத்துல கூட இந்த ஊர்ல பேசுற கட்சியோடைய இந்த கடைமட்ட தலைவர்கள் பேசுற மீட்டிங் கூட மைக்கு வேலை செய்யாம இவ்வளவு கேவலமா நடந்தது இல்லைங்க. ஒரு கட்சியோடைய மாநில தலைவர் அதாவது வந்து ஒரு இடத்துல பேசுறாங்க. மைக்கு வேலை செய்யலனா கூட ஓகே, அது சிஎம் நீங்க தான் வந்து கட் பண்ணீங்கன்னு சொல்ல அவ்வளவு கேவலமா ஒண்ணும் பேச மாட்டாங்க. அத நம்புவானுங்கன்னு நினைச்சு ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்காங்க பாருங்களேன். அதையும் நம்புவானுங்க. ஆமா, நம்ம அண்ணன் வந்து ஓரளவுக்கு முட்டாள் தான். ஆனா அவன் ஃபேன்ஸ் ஏமாத்துற விஷயத்துல அவன் புத்திசாலி தாங்க. வச்சு வியாபாரம் பண்ண அவன் படத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதை போட்டாலும் திங்கிறானுங்க, எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி. ஆமாங்க, அண்ணனோட பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பாருங்களேன். வசீகரா இந்த இது பைரவா கெட்டப்லாம் பார்த்தா செம்ம சிரிப்பா இருக்கும். இவனுக்கு அதை வச்சுட்டு மாசா இருக்கு. இன்னைக்கு போடுறதுக்கு ஒரு 4 டெம்ப்ளேட் எடுத்தேன், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சின்ன பகவதியில பெரிய டான் வேற. சின்ன பகவதியில பரவாயில்ல, கத்துக்கணும் அண்ணன் கிட்ட. அதான் சொல்றேன். பரமார்ந்த குருவும் முட்டாள் சீடர் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கீழே ஒரு 30-40 பைத்தியக்காரன் மாதிரி. ஒரே டிஃபரன்ஸ், முட்டாள் குரு முட்டாள் சீடர்கள். குருவுக்கு இன்னும் தெரியாது. ஐயா, கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வார்ன் பண்ணிடுறேன். இவங்க நான் லிமிட்டடா போயிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. புதுசா இருக்கு. ஆமா, அன்லிமிட்டட்னு சொன்னா அது சாப்பாடு. நான் லிமிட்டட்னா அப்போ அது போட்டு நான் ஸ்டாப் கொண்டாட்டாங்க. ஆனா இத மட்டும் ஸ்மைலி போட்டுருங்க ஹோஸ்ட். நான் இருக்கிறேன்னு உட்காந்து அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி. வீட்டுல ஒரே சவுண்டா இருக்கு கபிலம் ப்ரோ. அதான் பேசலையா? வீட்லயா? வீட்டுல இன்னைக்கு கரடி ஏதோ ஃபுல் ஃபார்ம் ஏதோ தின்னுட்டு வந்திருக்கு, என்னன்னு தெரியல. வாய்க்குள்ள கையை விட்டு தான் பாக்கணும். இதுக்கு மேலயா இம்மோ காக்காவை தின்னுபுட்டு இம்மோ அணில தின்னுபுட்டு இன்னும் பசிக்குதா? நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து டக்குன்னு விஜய் என்ன ஃபேன்ஸ் குரூப்ல நான் சேர்ந்திருக்கேன். என்னால அந்த சந்தோஷத்தை வந்து தாங்க முடியல. அதான் நான் ட்வீட்டே போட்டேன். அவனுக்கு இன்னைக்கு கேட்டுப்புட்டு இந்த கீழே ஒருத்தன் லியோ தாஸ்ன்னு சின்னப்ப தாஸ் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் அங்க போய் மொத்தமா கக்கி வைக்க போறான். நீங்க வந்து நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. அண்ணனே டைரக்டா கேக்குறாரு, எனக்கு வந்துருச்சு. அண்ணனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படின்னா, நீங்க நல்லா இருக்குன்னு நாடு முன்னேறன்னு வரும் பார்த்தா, இங்க எல்லாம் கழி ஊத்தவே அண்ணன் வேணாம். அந்த பஸ் விட்டு அது பஸ்ஸா வேணாம், கருமம் என்ன கருமனே தெரியல. அந்த கருமத்துக்குள்ள உட்காந்து எட்டி இதுல எங்கள் வீட்டு பிள்ளை ரீமேக் பண்ணி முடிச்சிட்டானுங்களா? அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வரப்போதான். நம்ம வீட்டு புள்ள தானே. யாரு விட்டு புள்ள? நம்ம வீட்டு புள்ளதான்.
விஷம் வச்சு கொண்டுடுவோம் நாங்க. எங்க வீட்டுல இப்படி ஒரு புள்ள இருந்தா விஷம் வச்சு கொண்டுடுவோம் நானு. லியோலயே சொல்லிட்டாருல அவருதான். அவர் நம்ம வீட்டு டூர் ஒண்ணு செல்ஃபி எடுக்கல, இத வச்சு ஏதாவது அவரு தாங்க லியோவே. நீ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புரியல. ஓகே, அவருதான் லியோ. லியோவே அவரு தானே. நம்ம வீட்டு லியோ இப்ப புரியுதா? நம்ம வீட்டு லியோ. நீங்க சிங்க்ல வாங்க. என்னங்க பாபு ப்ரோ நீங்க? எனக்கு புரிஞ்சுது, அதுக்குள்ள போக வேணாங்கன்னு எப்படி பாபு, நான் எப்படி அமைதியா வாய் மட்டும் கம்முன்னு இருக்கிறேன், அதே மாதிரி கம்முன்னு இருக்கேன். அவங்களா பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அடங்கி. இல்ல இதே மாதிரி எப்பவுமே அமைதியா வாய முட்டி கம்முன்னு இருந்தா பிரச்சனை இல்ல. அதான் நான் சொல்றேன். இதுல ஏதோ உள்ளடக்க மாதிரி தெரியுது. எல்லாம் அடக்கம் தான், எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இல்ல உள்நோக்கம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் நோக்கம். வாய முட்டி சில நேரத்துல அடங்கி போகணும், சில நேரத்துல அடங்கிட்டு போயிடணும். எது பாத்ரூம்? இல்ல தப்பு என் மேலதான் ஜிப்சி, தப்பு என் மேலதான். இந்த நேரத்துல நான் பஞ்சு கொடுத்தது தப்புதான். ஒரு ஆள் அடிக்க பாக்குறேன். ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன்னா ஹே ஹே அப்படின்னு கூட போயிட்டு எஸ்கேப் போயிடுங்க. அதை விட்டு